அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் கரிக்குலம் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக்கான தேசிய பாடத்திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதர்ஷீலா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டுல எப்படி ஆடி பாடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி ஆதர்ஷீலா அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனுக்கான கரிக்குலமோட நேம். சரியா? ஆதர்ஷீலா. அடுத்தது The National Framework for Early Childhood Stimulation is named as ஆரம்பகால குழந்தை பருவ தூண்டுதலுக்கான தேசிய கட்டமைப்பு எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் இருக்கும், செட் ஆஃப் கைட்லைன்ஸ் மாதிரி. இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்றப்ப அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் பீரியட்ல வந்து குழந்தைங்களோட மைண்ட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், நல்லா வளரும். சரிங்களா? அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இது. அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு என்ன பேர் அப்படின்னா நவ்சேத்னா அப்படிங்கிறது பேர். ஓகேவா? கரிக்குலம் அப்படின்னா ஆதர்ஷீலா, ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா நவ்சேத்னா. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்டாலும் கேட்பாங்க. சரியா? அடுத்தது விச் ஆர்டிகல் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட் டீல்ஸ் வித் கார்பன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்தத்தின் எந்த பிரிவு கார்பன் சந்தைகளை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 6 ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 டீல்ஸ் வித் கார்பன் மார்க்கெட். ஓகே, பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 போடப்பட்டிருக்கும். அதனுடைய ஆர்டிகல் 6 தான் என்ன பண்ணுது, இந்த கார்பன் மார்க்கெட்டை பத்தி இருக்கக்கூடிய ஆர்டிகல். சரியா? கார்பன் மார்க்கெட்னா ஆர்டிகல் 6 வரணும். சரியா? அடுத்தது which of the following court in India published a set of guidelines for the use of AI in judiciary அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதித்துறையில் AI பயன்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை பின்வரும் எந்த நீதிமன்றம் வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கேரளா ஹைகோர்ட் வந்து AI இன் ஜுடிஷியரி எப்படி யூஸ் பண்ணுங்கிற கைட்லைன்ஸை வெளியிட்டு இருக்காங்க. சரியா? லாஸ்டா நேஷனல் ஆயுர்வேதா டே வில் பி அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய ஆயுர்வேத தினம் என்று அனுசரிக்கப்படும். ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தின தினத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆயுர்வேத தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து பர்டிகுலரா ஒரு டேவை வந்து அலோகேட் பண்ணி இனிமேல் இந்தியாவுல இந்த தினத்தன்னைக்கு தான் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது என்ன டே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23. சரியா? ஸோ செப்டம்பர் 23 இனிமேல் என்னது நேஷனல் ஆயுர்வேதா டே. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவர்.